ஜெபம் பண்ண கடவோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கிருபையாய் நீர் எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தியாகும்படியாக எங்களை அழைத்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். தேவாலயத்திலே வீற்றிருக்கிற எங்கள் தேவன் உம்முடைய மக்களே, ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்தினாலே ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சிலுவையின் தியாக அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு பரிசுத்தத்தோடு ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல உதவி செய்யும். கல்வாரியிலே நீர் எங்களுக்காக சிந்தின நம்முடைய திரு ரத்தத்தையும் எங்களுக்காக நீர் பிற்க கொடுத்த நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய பலிபீடத்து அருகிலே வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது எங்கள் இருதயங்களை உணர்வுள்ளதாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடன்படிக்கையின் பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்திற்குள் பிரவேசிக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும், வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் 124 பாமாலை 111 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் 124 பாமாலை 111. Amen.
ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அறிந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் மது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் மது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். லெந்தென்னும் நாட்களின் இரண்டாம் ஞாயிறு சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள பிதாவே, வழிதப்பி பாவத்தில் சிக்குண்டு பாவ அடிமைத்தனத்தில் வாழும் எங்களுக்கு இரங்கும். நாங்கள் எங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்படவும் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடவும் எங்களுக்கு உதவியருளும். பாவிகளை மீட்க உலகில் வந்த விடுதலை நாயகராம் உம் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பாவ அடிமைத்தனத்திலிருந்து நிரந்தரமான விடுதலையை எங்களுக்கு தர அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளும். அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள் என்பது வாசிக்க குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மார்க் என்பவர் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. பரிசுத்த மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். சில நாட்களுக்கு பின்பு இயேசு மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை திறந்து பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்பது. வானத்தையும் பூமியையோ
இருக்கிற சர்வவல்லவராகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே இளந்தமாய் தேவனுடைய பேரானந்தமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். உபதேசம் உண்டாகும் முன்னே தேவனாலே ஜனிக்கப்பட்டவர், தேவனுடைய தேவனானவர், ஜோதியின் ஜோதியானவர், வேதவெளியின் வேதவனானவர், கற்பனாமல் ஜனிக்கப்பட்டவர், பிதாவுடைய இறைத்தனுடையவர், அமர்கள் அறிவிப்புகள் கொடுக்கும். இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாளை ஆசரிக்கிறவர்கள் பெயர்களை வாசிக்கிறேன். 16/3/25 இன்று மிஸ் செக்கினா குளோரி, செல்வன் எபி ரிச்சர்ட், மாஸ்டர் ரிசான் எடன். 17/3/25 திங்கட்கிழமை மிஸ் ஜோயன்னா பெனட், மிஸ் கரிஸ்மா, மிஸ்டர் கோயில்மணி, மிஸ்ஸஸ் டி சாந்தி. 18/3/25 செவ்வாய்க்கிழமை மிஸ்ஸஸ் நகோமி வில்லிங்டன், மிஸ் கேர்லின். 19/3/25 புதன்கிழமை செல்வன் ஜெனோசிங், மிஸ்டர் கேபா பென்னி, மிஸ்டர் ஏ டேவிட், மிஸ் இந்துஜா, மாஸ்டர் ஜோசுவா கிப்சன். 20/3/25 வியாழன்கிழமை மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா ஜெயசுதா, மிஸ்ஸஸ் அனிதா மேரி, மிஸ் ஜெஃப்லின் ஹெர்மினி. 22/3/25 சனிக்கிழமை செல்வன் ஜோசஸ். பெயர் வாசிக்கப்பட்ட பிறந்த நாள் ஆசரிக்கிறவர்களுக்காக பாடல் குழுவினர் பாடல் பாடின பின்பு ஐயா அவர்கள் ஜெபிப்பார்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை ஆசரிக்கிற அன்பான திருச்சபையின் பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு அபரிதமாக உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான திருச்சபைக்காக ஸ்தோத்திரம். நீ தந்திருக்கிற அன்பான திருச்சபையின் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த அருமையான வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை, திருமண நாட்களை ஆசரிக்க ஆயத்தமாகிற அன்பு திருச்சபையின் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, ஆலயத்திலே பெயர்கள் வாசிக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார், எபனேசர் என்று சொல்லி நாங்கள் நம்முடைய நலங்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போதுமானவராக இருந்து கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆலோசனைகளை தாரும். அந்த ஆலோசனைகளிலே நடக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு பலனை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுக வாழ்வை தாரும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரை வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தைரியத்தோடு மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு வாழ்ந்து சுகித்திருக்க உதவி செய். தீர்க்காயுளை தார். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆம்.
மேலும் சில அறிவிப்புகள். அந்த ஆராதனை முடிந்தவுடன் வாலிப ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருக்கும் இணைந்து ஆலயத்திலே வாலிபர் கூடுகைகள் நடைபெறும். கடந்த சில வாரங்களாக வாலிபர் கூடுகைகள் நடைபெறுகிறது. அநேகர் பங்கு பெறுகிறீர்கள். இன்னும் வாலிப ஆண்கள் அநேகர் வருவதில்லை. அருமையான பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி இந்த கூடுகைகளிலே அமர்ந்து செல்ல அறிவுறுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாலிபர் கூடுகை மிக முக்கியமானது. வாலிப பிராயத்திலே பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும். உலகம் போக்கிற போக்கிலே வாழ்வதற்கு விட்டுவிடக்கூடாது. ஆகவே தயவுசெய்து பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளும்படியாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி அமரச் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று மதியானம் 2 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக லெந்துகால வீடு சந்திப்பு ஊழியங்கள் நடைபெறும். 3 குழுவினராக பெண்கள் ஊழியத்திற்கு செல்லுகிறார்கள். யாராவது என்னமும் நானும் இந்த ஊழியத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்கள் அருகாமையிலே போகிற அந்த குழுக்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று மதியம் 2 மணிக்கு அருமையான தாய்மார்கள் ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். செய்தி மலரிலே ஒவ்வொரு தேதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த நாட்கள் எந்தெந்த இல்லங்களுக்கு சபையார் வருகிறார்கள் என்று சொல்லி தயவு செய்து அதை பின்பற்றும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு அருகிலே வேறு புற மதஸ்தர்கள் அல்லது வேறு யாராவது ஜெபிக்க வாருங்கள் என்று கேட்டால் தயவு செய்து அந்த இல்லங்களுக்கும் சென்று ஜெபிக்க உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன். இன்று மாலை 7 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே லெந்து கால சிறப்பு கன்வென்ஷன் கூடுகை நடைபெறும். நேற்று தினம் நடைபெற்றது. அநேகர் உற்சாகமாக பங்கு பெற்றீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லெந்துகால சிறப்பு கன்வென்ஷன் கூடுகைகள் நமக்காகத்தான் ஆயத்தம் செய்யப்படுகிறது. இது எல்லாரும் வர வேண்டும். நம்முடைய சபையிலே ஆண்கள் லெந்துகால கன்வென்ஷனிலே பங்கு பெறுவதே இல்லை. மிகுந்த மனவேதனையாக இருக்கிறது. பெண்கள் கூடுகை போல காணப்படுகிறது நம்முடைய கூடுகைகள். தயவு செய்து சபையின் ஆண்களும் நாம் மிகுந்த சிரமம் எடுத்து இந்த கூடுகைகளை ஆயத்தம் செய்கிறோம். சபையின் அனைத்து தகப்பன்மார்களும் புதிதாக திருமணமான அருமையான பிள்ளைகளும் வாலிபர்கள் லெந்து காலத்திலாவது குறைந்தபட்சம் இந்த கூடுகைகளிலே பங்கு பெறுங்கள். இது நமக்குடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிக முக்கியமானது. எல்லாரும் பிஸி தான், எல்லாருக்கும் வேலை இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்காக கொஞ்சம் நேரத்தை நீங்கள் என்ன செய்யணும்? செலவிட வேண்டும். நம்முடைய வாழ்வின் மாற்றத்திற்கு மிக முக்கியமானது. அன்பான தாய்மார்கள் உங்கள் வீட்டாரை அழைத்து கொண்டு வாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னால்தான் என்ன செய்வாங்க? கேட்பார்கள். நாம் சொல்லவில்லை என்றால் அவர்கள் நாம் விட்டு விடுகிறோம் என்று அர்த்தம். குடும்பமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நானும் என் வீட்டாரும் ஓவென்றால் கர்த்தரை சேவிப்போம். வீட்டாரோடு இணைந்து ஆண்டவரை சேவிக்க பழகுவோம். ஏனென்றால் அநேக திருச்சபை, நான் கடந்த வாரம் மருதகுளம் என்கிற ஒரு கிராமத்திலே ஒரு தெரு பிரசங்கத்திற்கு போயிருந்தேன். ஒரு வீட்டிலே வைத்து ஒரு லெந்துகால கன்வென்ஷன் கூடுகை. அந்த சபையில் உள்ள பெரியவர்கள் ஆண்கள் அவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். உட்கார்ந்து அவர்கள் அந்த சபையை நடத்துகிற பாங்கு என்னுடைய உள்ளத்தை அதிகமாக தொட்டது. ஆவிக்குரிய கூடுகைகளிலே ஆண்களுடைய பங்களிப்பு இல்லாமல் சபையை எப்படி நடத்த முடியும்? யோசித்து பாருங்கள். ஆகவே தயவு செய்து ஆண்கள் அனைவரும் இந்த லெந்து கால கன்வென்ஷன் கூடுகை நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற உணர்வோடு ஆலயத்தில் வந்து அமரும்படி உங்களை அன்போடு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அன்பான என்னுடைய பிள்ளைகளே, இன்று மாலை நடைபெறும் இந்த லெந்து கால கன்வென்ஷன் கூடுகையில் யூத் மிஷனரி மூமெண்ட் என்கிற அருமையான மிஷனரி இயக்கத்திலிருந்து அருமையான மிஷனரிகளாக பயிற்சி பெறுகிற பெண்கள், வட இந்தியாவைச் சேர்ந்த பெண்கள், அவர்கள் பாடல்களை பாட வருகிறார்கள். இந்த கூடுகையிலே பிரதர் சுரேஷ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறார்கள். வருகிற வியாழக்கிழமை வீட்டு ஜபக்கூட்டம் நடைபெறும் இல்லங்கள் மத்தேயு ஜபக்குழு மிஸ்டர் தர்மராஜ் அவர்கள் இல்லத்திலும், மார்க் ஜபக்குழு மிஸ்டர் மணி அவர்கள் இல்லத்திலும்,
லூக்கா ஜெபக்குழு மிஸ்டர் வேதமாணிக்கம் அவர்கள் இல்லத்திலும், யோவான் ஜெபக்குழு மிஸ்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இல்லத்திலும், பேதுரு ஜெபக்குழு மிஸ்டர் செல்வகுமார் அவர்கள் இல்லத்திலும், பவுல் ஜெபக்குழு மிஸ்டர் எட்வர்ட் சார்ல்ஸ் அவர்கள் இல்லத்திலும், தெபோரால் ஜெபக்குழு மிஸ்டர் டென்னிசன் அவர்கள் இல்லத்திலும், ரூத் ஜெபக்குழு மிஸ்டர் கே ஜெகன் அவர்கள் இல்லத்திலும், எஸ்தர் ஜெபக்குழு மிஸ்டர் அந்தோணி வரலட்சுமி அவர்கள் இல்லத்திலும் நடைபெறும். சபையார் இந்த ஜெபக்குழுக்களிலே உற்சாகமாக பங்கு பெற உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன். அன்பான அவருடைய பிள்ளைகளில் இந்த காலத்திலே வியாழக்கிழமை தோறும் நம்முடைய வெள்ளிக்கிழமை தோறும் நம்முடைய ஆலயத்திலே 7 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனையும் சிறப்பு செய்தியும் வழங்கப்படுகிறது. அதிலும் பங்கு பெற உங்களை அழைக்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு ஷாலோம் கன்வென்ஷன் கூடுகை. முதல் கன்வென்ஷனாக சென்ட் பால்ஸ் ரோடு மேற்கு பகுதியில் உள்ள மிஸ்டர் ஜெயபால் பர்னபாஸ் சார் அவருடைய இல்ல வளாகத்தில் வைத்து இந்த கூடுகை நடைபெறும். அன்பான சபையின் மக்களே, இந்த கூடுகையிலே யாவரும் பங்கு பெற வேண்டும். சபையார் உற்சாகமாக பங்கு பெறுங்கள். அதற்கான ஆயத்த ஏற்பாடுகளை பவுல் ஜெபக்குழுவினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சபையார் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாத்திரமல்ல, அதனுடைய முடிவிலே நாம் யாவருக்கும் ஐக்கிய உணவு வழங்கப்படும். ஆகவே சபையார் உற்சாகமாக பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதிலே கர்த்தருடைய வார்த்தையை நாகர்கோயிலை சார்ந்த சகோதரர் கண்மலை ஜோசப் அவர்கள் வழங்குகிறார்கள். வருகின்ற 29ஆம் தேதி சனிக்கிழமை நம்முடைய திருநெல்வேலி திருமண்டல அளவிலான வருடாந்திர ஆண்கள் ஐக்கிய சங்க மகாநாடு கடையம் ஜெபமலையில் வைத்து நடைபெறுகிறது. கலந்து கொள்ள விரும்புகிற அருமையான சபையினுடைய ஆண்கள், சபை ஊழியரிடத்திலே உங்களுடைய பெயர்களை நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கான வாகன வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும். ஆகவே கலந்து கொள்கிறவர்கள் உங்கள் பெயர்களை கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பான அனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் வருஷத்தினுடைய நிதியாண்டின் கடைசி மாதம். ஆகவே சங்க காணிக்கைகள் ஏலம் எடுத்தவர்கள் இன்னும் செலுத்தாதவர்கள் தயவுசெய்து இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள் நீங்கள் செலுத்தி ரசீதுகளை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன். நேற்று தினமும் இன்றைய தினமும் நம்ம மத்தியிலே இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிற சர்வ் இந்தியா என்கிற அருமையான ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் ரெவரண்ட் எபனேசர் சாமியல் அவர்கள் நம்ம மத்தியிலே இருக்கிறார்கள். அருமையான ஐயா அவர்களை நாம் நம்முடைய சபையின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்கள் நம்முடைய திருநெல்வேலியை சார்ந்தவர்கள் தான். கோயம்புத்தூரிலே அவர்கள் அந்த ஊழியத்தை மையமாக வைத்து இந்தியா முழுவதும் மிஷனரிகளை அனுப்பி அவர்களை பயிற்சித்து அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த காலை ஆராதனையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் இந்த ஆராதனையிலும் அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றார். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீக்க செய்தார். 2 சாமுவேல் 12:13. பாவ நுகத்திலிருந்து விடுதலை. அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். 2 சாமுவேல் 12:13. அப்பொழுது நாதாம் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் பாவம் இங்கு செய்தாள். 2 சாமுவேல் 12. பாவநுகத்திலிருந்து விடுதலை. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். 2 சாமுவேல் 12:13.
பாவநுகத்திலிருந்து விடுதலை. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். 2 சாமுவேல் 12:13. பாவநுகத்திலிருந்து விடுதலை. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். 2 சாமுவேல் 12:13. Releasing from the burden of sin. David said to Nathan, I have sinned against the Lord. Nathan said to David, now the Lord has put away from your sin. You shall not die. 2 Samuel 12:30. David said to Nathan, I have sinned against the Lord. Nathan said to David, now the Lord has put away your sin. You shall not die. 2 Samuel 12:13. பாவநுகத்திலிருந்து விடுதலை. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். 2 சாமுவேல் 12:13. அப்போது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீது நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். 1 சாமுவேல் 12:13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவங்களை நீக்க செய்தார். 2 சாமுவேல் 12:13. David said to Nathan, I have sinned against the Lord. Nathan said to David, the Lord has put away your sin. You shall not die. 2 Samuel 12:13. David said to Nathan, I have sinned now against the Lord. Nathan said to David, now the Lord has put away your sin. You shall not die. 2 Samuel 12:13. Releasing from the burden of sin. David said to Nathan, I have sinned against the Lord. Nathan said to David, now the Lord has put away your sin. You shall not die. 2 Samuel 12:13. Releasing from the burden of sin. David said to Nathan, I have sinned against the Lord. Nathan said to David, now Lord has put away your sin. You shall not die. 2 Samuel 12:13. அப்போது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். 2 சாமுவேல் 12:13. அப்போது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடி கர்த்தர் உன் பாவத்தை நீக்க செய்வார். 2 சாமுவேல் 12:13. நான் தாவீது கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அப்பொழுது தாவீது நாத்தானை நோக்கி, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தரின் பாவத்தை நீங்க செய்தார். 2 சாமுவேல் 12:13. David said to Nathan, I have sinned against the Lord.
Nathan said to David, "Now as the Lord has put your sin, you shall not die." 2 Samuel 12:13. பாவநகரத்திலிருந்து விடுதலை. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். 2 சாமுவேல் 12:13. பாவ நுகத்திலிருந்து விடுதலை. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். 2 சாமுவேல் 12:13. கர்த்தர் நித்தமும் அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றார். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாவாதபடி கர்த்தர் உன் பாவத்தை எல்லாம் நீங்க செய்தார். 2 சாமுவேல் 12:13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, கர்த்தருக்கு பாவம் நீங்க செய்தார். 2 சாமுவேல் 12:13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகும் வரை சாகாதபடிக்கு உன் பாவம் நீங்க செய்தார். 2 சாமுவேல் 12:13. செய்திக்கு ஆயத்தமாக யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் எண் 122 பாமாலை 108 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் எண் 122 பாமாலை 108. Amen.
கிருபை உள்ள ஆண்டவரே, கிருபையாக எங்களை உம்முடைய சன்னிதானத்தில் இந்த நாளிலே கொண்டு வந்ததுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மாலே என்று எங்களால் ஜீவிக்க கூட முடியாது ஐயா. இந்த வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், சவால்கள், ஆனால் அவைகளுக்கு மத்தியிலே எங்களை நேசிக்கிறவராக, எங்களை வழிநடத்துகிறவராக, எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிற உம்மை நாங்கள் இந்த நேரத்திலே தரிசிக்க வந்திருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுங்க, எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தயவு செய்து அமர்வுங்கள். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே சர்வந்தியா ஊழியத்தின் சார்பாக குழுவினராக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை அன்போடு கூட அழைத்த கனம் போதகர் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தலைமைத்துவம் கொடுக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையார் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல பாக்கியம், வாய்ப்பு. கர்த்தர் இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை ஊழியத்தின் மூலமாக செய்து வருகிறார். எங்களுடைய ஊழியத்துக்காக நீங்க தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. திரும்பவுமாக நான் சொல்லுகிறேன், இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இந்த அழைப்புக்காக நான் ஆண்டவருக்கு என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். சரி, யோவான் 17வது அதிகாரத்தில் இப்படியாக 4வது வசனத்துல நமது ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். திரும்ப வாசிக்கலாமா? பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இத சொல்வது யாரு? நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சிலுவை பக்கத்துல வந்துருச்சு. அதுக்கு முன்னால பிதாவினிடத்துல பேசும்போது இப்படியாக அவர் சொல்கிறார், நான் எதுக்காக அனுப்பப்பட்டனோ அதை நான் முடித்து விட்டேன். உடனே ஒரு கேள்வி எழும்பலாம். கொஞ்சம் நீங்க அதை யோசித்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? இன்னும் சிலுவை என்ற அந்த நிகழ்வு இன்னும் இல்லையே, இன்னும் அது ஏற்படலையே, இதுக்கு முன்னாலே எப்படி அவர் எல்லாத்தையும் முடித்துட்டேன் எப்படின்னு சொல்ல முடியும்? ஏன்னா வந்ததே மனுக்குலத்துக்காக, சிலுவையில மரிக்கிறதுக்காக தான், இல்லையா? ஒரு சின்ன விளக்கம் என்ன அப்படின்னா, சிலுவைக்காகத்தான் வந்தார், அது முக்கியம், அதுதான் நோக்கம். ஆனா அந்த சிலுவைக்காக எப்படி வாழணுமோ அந்த வாழ்க்கைய பூரணமா, அப்படித்தானே, பூரணமா வாழ்ந்து முடித்தார். ஒரு சில உதாரணங்கள் சொல்ல போனா, சதுசேயர் பரிசேயர் எல்லாம் அவங்க மாய்மாலம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர்கிட்ட அந்த மாய்மாலம் இல்லை. ஏழைகள், கைவிடப்பட்டவங்க, மாற்றுத்திறனாளிகள், குருடர், மற்றவங்க, பாவிகள், இவங்களெல்லாம் விபச்சாரிகள், இவங்களெல்லாம் அவங்க ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா இவர் அவங்களெல்லாம் அணைத்து கொண்டார். அது மாத்திரம் இல்ல, கலப்படம் இல்லாம சத்தியத்தை சத்தியமா போதித்தார். உண்மைதானே? அது மாத்திரம் இல்லாம போதித்த சத்தியத்தின்படியே முழுவதுமா வாழ்ந்து காட்டினார். பிழை இல்லாம, குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி என்று பெயரெடுக்க அளவுல குற்றமில்லாமல் வாழ்ந்து காட்டினார். இன்னும் அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனா இதனுடைய சாராம்சம் என்ன? சிலுவைக்கு போறதுக்கு முன்னால சிலுவைக்காக தயார்படுத்தப்பட்ட அந்த வாழ்க்கை பூரணமான வாழ்க்கை. சரி, இதுல இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம் இன்னைக்கு என்ற ஒரு கேள்வி வரும். ஏன் இதை பத்தி இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னா, சிலுவை தாங்க, சிலுவையை பற்றிய அந்த உபதேசம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வரைபடம். அதுவும் குறிப்பா சொல்ல போனா, ரட்சிக்கப்பட்ட பிறகு அநேகர் ஆண்டவரை நான் எப்படியாவது ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் எப்படி வாழணும் என்பதை ஆண்டவர் வரையறைத்து வைத்திருக்கிறார்.
இதை சொல்வதற்கு இன்னைக்கு நாள் முழுவதும் நாம் இங்க பேசிக் கொண்டிருந்தாலும் நேரம் போதாது. ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது ஒரு கதை. ஒரு மனுஷன் சிறு வயதிலிருந்தே அவங்க அப்பா அம்மாவால மிகவும் குரூரமான மனதை அவன் கொண்டிருக்கத்தக்க கூடிய அளவுல வளர்க்கப்பட்டானாம். அவர் சொல்றாரு, பள்ளிக்கூடத்துல போய் யாராவது அடிக்காட்டா சோறு போட மாட்டாங்களாம். யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி எந்த நேரம் அந்த நாட்கள்லயே பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கத்தியும் சைக்கிள் செயினுமா தான் போவாராம். அவர் கல்யாணம் பண்ண விதம் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போய் இன்னைக்கு ராத்திரி என் வீட்டுக்கு வந்துரு, இல்லாட்ட நாளைக்கு உன் குடும்பம் இருக்காது. இந்த அடிப்படையில தான் கல்யாணம். அப்ப அந்த குடும்பம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனா அந்த மனைவிக்கு அவரும் குடிப்பாராம், அவளையும் குடிக்க வைப்பாராம். குடிச்சா ஏன் குடிச்சேன்னு அடிப்பாராம். இப்படிப்பட்ட நரகத்துல வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அம்மாவுக்கு யாரோ ஒரு சபையை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. அந்த சபைக்கு திருட்டளவா அவங்க புருஷனுக்கு தெரியாம போவாங்களாம். அப்படி போன அந்த அம்மா ஒரு நாள் தன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு, அந்த அம்மாவுக்கு பிறந்த நாள் வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான், டிசம்பர் 25. அன்னைக்காவது இந்த ஆளு நல்லா இருப்பாரான்னு பார்த்தா அன்னைக்கு அடிச்சிருக்காரு. அடிச்சு அவருக்கே மனம் உடைஞ்சிருச்சு. ஐயோ இப்படி அடிச்சு போட்டோமே அப்படின்னு. சரி உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டாராம். அப்ப அம்மா வாயை திறந்து சொல்லிச்சான், பக்கத்துல ஒரு சபை இருக்கு, அங்க போனா கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன், கொண்டு போய் விட முடியுமா? கொண்டு போனாராம். இவர் வெளியில உட்கார்ந்து இருக்கிறாரு, அந்த அம்மா உள்ள இருக்கிறாங்க. வெளியில இருக்கிற அவருக்கு கேட்ட செய்தி அவர் இருதயத்தை மாத்திருச்சு. இன்னைக்கு அல்லேலூயா, இன்னைக்கு அந்த மனுஷன் பாஸ்டர். எப்படிப்பட்ட பாஸ்டர்னா, நம்ம ரோட்ல போகும்போது பைத்தியங்களா அசிங்கமா குப்பை தொட்டி பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களெல்லாம் பொறுக்கி எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து குளிப்பாட்டி முடிவெட்டி ஜிஹெச் கூட்டு போய் சரியாக்கி ஒரு சென்டரே வச்சிருக்காரு. ஆக இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா வாழ்க்கை மாறும், வாழ்க்கை மாறும். அப்புறம் அந்த வாழ்க்கையை இப்படித்தான் நடத்தணும் அப்படின்ற ஒரு வரைபடம் ஆண்டவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கும். இது நல்ல ஒரு செய்தி. ஏன்னா இன்னைக்கு சபையில பாரம்பரியமா தான் ஒரு அளவுக்கு ஏதோ தொட்டும் தொடாம தான் அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சொல்ல போனா விசுவாசிகள் உள்பட அப்படிதான். உண்மையிலேயே தங்களுடைய வாழ்க்கையை எப்படி எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முழுவதுமா பிரயோஜனப்படுத்தணும்ன்ற ஒரு உண்மையான ஒரு எண்ணம், ஒரு நோக்கம் இல்லாம, அப்படி நோக்கம் இருந்தாலும் இப்படித்தான் செய்யணும் இப்படித்தான் செய்யக்கூடாதுன்னு தெரியாம வாழ்றதுனால இன்னைக்கு அவிசுவாசிகள்னாலையும் பிரயோஜனம் இல்லை, விசுவாசிகள்னாலையும் பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா விசுவாசிகளும் பேர் விசுவாசிகளா, பேர் அளவில் இருக்கிற விசுவாசிகளா மாறிவிட்டோமோன்ற ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒழுங்கா வரோம் போறோம், பங்கு பெறுகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், அசனம் எல்லாம் நடக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனனால என் வாழ்க்கை இந்த விதத்துல மாறி இருக்கு, இந்த விதத்துல ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. நான் இப்படி வாழுகிறேன், ஆகியனால என்னுடைய மனைவிய நான் இப்படி நடத்துகிறேன், அல்லது மனைவியா இருக்கிறேன்னா என் கணவனுக்கு இப்படி நான் ஒத்துழைக்கிறேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து கண்ணுங்கருத்துமா எங்களோட பிள்ளைகளை ஆண்டவரை அறிகிற அறிவுல நாங்க வளர்த்து அவங்கள வெறும் படிப்பு மாத்திரம் இல்லை, அல்லது பொருளாதார ரீதியாக மாத்திரம் இல்லை, அவங்கள நல்ல பிரஜைகளா, அதுவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிரஜைகளா நாங்க மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். மனசாட்சி இருதயத்தோடு சொல்ல முடியுமா? அந்த ஆசை இருக்குங்க. ஆனா எப்படின்னு தெரியல. அந்த நிலைமை இனிமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு கிருபையா இந்த சிலுவை தியான நாட்கள்ல சிலுவையை முன்னால வச்சு, சிலுவை தான் ஒரு சீஷனுடைய வாழ்க்கைக்குரிய வரைபடம் அப்படின்றத ஆண்டவர்
இன்றைக்கு நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஆகையினாலதான் மத்தேயு 16:24-25 அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இதை கேட்டவன், ஐயோ இதுக்காகவா ஆண்டவரை பின்பற்றுறது? சிலுவையை எடுத்துக்கிட்டா உடனே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எதிர்ப்புகள், வியாதிகள் இதான் ஞாபகத்துக்கு வருது. அதை விட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ சிலுவையை எடுத்துக்கிட்டு என் பின்னால வரணும்னா நீ விசுவாசியா, என்னை நம்புகிறவனா, என்னை நம்புகிறவளா, எப்படி வாழணுமோ அப்படி நீ வாழ்ந்தாலே நீ எனக்காக சிலுவைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்காக சிலுவைக்கு போயிட்டேன். நீ என்னுடைய அன்பை, என்னுடைய பரிசுத்தத்தை, என்னுடைய உண்மைய, என்னுடைய சேவை மனப்பான்மையை பிரதிபலிக்கிற. இப்ப புரியுதா? விசுவாசியா இருந்தும் வேண்டும்னே டெலிபரேட்டா இப்படித்தான் வாழணும், இப்படி வாழ்ந்தாதான் என் குடும்பத்துக்கு என்னால பிரயோஜனம், நான் இப்படி வாழ்ந்தாதான் என்னுடைய அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு என்னால பிரயோஜனம், இப்படி வாழ்ந்தாதான் இந்த சபையில உள்ளவங்களுக்கு நான் பிரயோஜனம். ஒரு சிலர் சபைக்கு வந்துட்டு ஒரு வார்த்தை கூட மற்றவங்ககிட்ட பேசாம போயிடுறோம். அதுக்காக இல்லைங்க இந்த சபை. சபை ஒரு குடும்பம். இங்க நொந்து போனவங்க இருப்பாங்க, தேவை உள்ளவங்க இருப்பாங்க, சண்டை போட்டுட்டு வந்திருக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு சபை குடும்பம் மாதிரி இயங்கணும். அந்த எண்ணம் எல்லாம் விசுவாசி உள்பட யாருக்கும் இல்லை. மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நமக்கு தெரியுமே தவிர மற்றவங்களுக்கு உபயோகமா உதவியா எப்படி இருப்போம், அதுக்காகத்தான் ஆண்டவர் என் வாழ்க்கையை மாத்தி இருக்கிறாரு. இது இல்லாம இந்த கூட்டம் அந்த கூட்டம் பலவிதமான வித்தியாசமான நோக்கங்களோடு கூட பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கங்களை கேட்டுட்டு நமக்கு விசுவாசம்னா என்ன தெரியுது? என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என் பிள்ளைகளுக்கெல்லாம் நல் வாழ்க்கை, நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும், வீடு கட்டலாம், கார் வாங்கலாம், வெளிநாடு போகலாம். இதுக்குத்தான் ப்ராஃபஸி, இதுக்குத்தான் உபதேசங்கள். நான் சொல்ற மாதிரி இப்படி கண்டிப்பா சொன்னா காது அடைச்சிடும் இல்லையா? தயவு செய்து மன்னிக்கணும். ஒரு பாரத்தோடு கூட இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறேன். நம்ம அவர்கிட்ட கொண்டு வர்றது ஒண்ணுதான், அவருடைய அடிச்சுவடுகள்ல நடந்து, ரத்தம் தோய்ந்த அவருடைய அடிச்சுவடுகள்ல நடந்து அவர் எதிர்பார்க்கிறபடி வாழ முடியுமா? அதுக்கு வழி சொல்லுங்களேன். பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, வழி சொல்லுங்க அப்படின்னா 3 காரியத்தை எனக்கு இருக்கிற மீதி நேரத்தில் நான் உங்களுக்கு முன்னால வைக்க நான் விரும்புகிறேன். மொத்தம் 5 காரியங்கள் இருக்கு, ஆனால் அதுக்கு நேரம் இருக்காது. முதலாவது பாவ மன்னிப்பு பெறுதல். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதே உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு தான். வேதம் என்ன சொல்லுது? அவருக்குள், கொலோசியர் 1:14, அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து செழிப்புக்காக இல்ல, ஆசீர்வாதத்துக்காக இல்ல, வாக்குத்தத்தங்களை மாத்திரம் பெற்றுக்கொள்றதுக்காக இல்ல, எல்லாம் உள்ளடக்கம் தான். ஆனா முதலாவது பாவ மன்னிப்பு, நமக்கு வேண்டிய பாவ மன்னிப்பு அவருக்குள்ள இருக்கிறது. நீ கேட்டு பார்க்க முடியுமா? நான் இவ்வளவு நாள கிறிஸ்தவனா இருந்துட்டேன், சிலுவை எனக்காகத்தான் என்பது எனக்கு தெரியும். என் வாழ்க்கைய திட்டவட்டமா, மனப்பூர்வமா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நான் பாவி, எனக்காகத்தான் என் தண்டனையை ஏற்றுதான் நீங்க சிலுவைக்கு போனீங்க, அதனால என்ன நீங்க ரட்சிங்க, என் பாவத்தை கழுவுங்க. நான் அந்த உலகத்துக்குள்ள போகும்போது மற்றவங்களை போலதான் என் சிந்தனை, மற்றவங்களை போலதான் பல நேரங்களில் என்னுடைய வாழ்க்கை, மற்றவங்களை போலதான் என்னுடைய இடைபாடுகள், என்னுடைய கண்ணோட்டங்கள் எல்லாமே அமைந்திருக்கு. மற்றவங்களுக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனையும் எனக்கும் இருக்கு, என் வீட்லயும் இருக்கு. இதெல்லாம் மாறணும்ன்றதுக்காகத்தான் நீங்க எனக்காக சிலுவைக்கு போனீங்க. அதனால அந்த சிலுவையில நீங்க செந்தின அந்த ரத்தத்தினால என் பாவத்தை மூடுங்க, வாழ்க்கை மாறணும். இதுக்காகத்தான் ரத்தத்தை சிந்தினாராம். அதான் 2வது பாடம். அதாவது ஆண்டவராகிய இயேசு, 2வது பாடத்துக்கு வந்துட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துல வந்தபோது அவர் என்ன சொன்னார்னா, நான்
என் சித்தப்படி அல்ல. யோவான் 6:38. நான் என் சித்தப்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அது மாத்திரமல்ல, 30வது வசனத்துல, யோவான் 5:30, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல். பாத்தீங்களா, ஆண்டவர் சித்தம் தாங்க, ஆண்டவர் சித்தம் தாங்க, ஐயோ அவர் சித்தம் இல்லாட்டா எங்களால வாழக்கூட முடியாதுன்றெல்லாம் சொல்லிடலாம். ஆனா இவர் என்ன செய்தாராம், தன்னுடைய பிதாவின் சித்தத்தை தேடினாராம். ஆக ரட்சிப்பின் நிச்சயம் எனக்கு இருக்கு அப்படின்னா, இப்ப விசுவாசிகள்கிட்ட நான் கொஞ்சம் இதை ஆணித்தரமா சொல்ல விரும்புகிறேன். ரட்சிப்பின் நிச்சயம் இருக்கு அப்படின்னா, நான் ஒவ்வொரு நாளும் நிமிஷம் தோறும் ஆண்டவர் என்னை எப்படி சிந்திக்க விரும்புகிறார், எப்படி பேச விரும்புகிறார், என்ன ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார், எப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தை நான் வைத்துக் கொள்ள விரும்புகிறார் என்று சொல்லி அவருடைய சித்தத்தை தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு உள்ள உருவாகணுமா. ஆனா இந்த இயல்பு நமக்கு இருக்கிறது இல்லை. என்ன செய்யறோம்? we make our own plans. நம்முடைய திட்டத்தை முதலாவது நம்ம செய்துருவோம். எப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களாலும் சரி, முதலாவது நம்ம திட்டம் தான். அதுக்கப்புறம் தான் ஏதாவது ப்ராஃபட் கிட்ட அல்லது ஏதாவது ஊழியக்காரன்ட்ட போய் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்க இந்த மாதிரி ஒரு எண்ணம் வைத்திருக்கிறோம். முதல்ல அந்த எண்ணம் உருவாகிறதுக்கு முன்னாலேயே இது கடவுள்கிட்ட வந்த எண்ணமா தானா அப்படின்னு கேட்டா தான் அந்த ப்ராஃபட்டும் சரியான ப்ராஃபஸி சொல்ல முடியும். இல்லாட்டா அவர் சொல்றது பொய்யாயிரும். ஏன்னா உனக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை, அடுத்தது கடவுளுடைய சித்தத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. நீ ஓம் போன போக்குல போயிட்டு இருக்கிற, அப்புறம் எதுக்கு கடவுள்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும்? விளங்குதா? ஆனா இன்னைக்கு முக்காவாசி கிறிஸ்தவம் இதுதான். எப்படியாவது போய் நாங்க இந்த திட்டம்லாம் பண்ணியிருக்கிறோம், இந்த தேவையெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு, இதுக்கு எப்படியாவது நீங்க ஜெபித்து எங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க. அது ஒரு சும்மா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக. ஆண்டவரோடு கூட சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய, சிந்திச்சு அவருடைய சித்தத்தை அறிஞ்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு இயல்பு, ஒரு குணாதிசயம் விசுவாசிக்கு இந்த வரைபடத்துல அடுத்த ஸ்டெப். பாவமில்லாத வாழ்க்கை ஆண்டவருடைய புண்ணியத்துல, கிருபையினால. இரண்டாவது, அவருடைய சித்தப்படி இல்லாம வேற எதையும் நான் செய்ய என் வாழ்க்கைய ஒப்பு கொடுக்கிறது இல்லை. இதுதாங்க இரண்டாவது பாடம். சில நேரங்கள்ல வியாதியின் மூலமா தன்னுடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்தலாம். சில நேரங்கள்ல நமக்கு வர கஷ்டங்கள் மூலமா அவர் சித்தத்தை வெளிப்படுத்தலாம். எதிர்ப்புகள் மூலமா அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தலாம். இப்படி அவர் வெளிப்படுத்தும் போது எப்படி நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? சித்தத்தை சித்தத்தின்படி தான் வாழணும்னு சொல்றீங்களே, எப்படி அவர் நமக்கு பிடிக்காதது அவர் செய்தார்னா எப்படி ஏற்றுக்கொள்றது? இது நிர்ணயம் நீங்க தான் எடுக்கணும். ஏன்னா சித்தத்தை தெரிவிக்கிறது, தான் திட்டத்தை நமக்கு தெரிவிக்கிறது அண்ட சராசரங்களையும் படைத்த எஜமான், ஆளுகிறவர். அவருக்கு தெரியாத எனக்கு தெரிஞ்சிட போது, அவருக்கு தெரியாதான் எனக்கு தெரிஞ்சிட போது. என் பிள்ளைகளை பற்றி திட்டம் தான், எனக்கு வீடு வாங்கணுன்ற ஒரு திட்டம் தான், அல்லது என்னுடைய எதிர்காலத்து குறித்த ஒரு திட்டம் தான், வெளிநாட்டுக்கு போகணுன்ற ஒரு திட்டம் தான். ஆனா வெளிநாட்டுக்கு கஷ்டப்பட்டு அனுப்புற பிறகு பிள்ளைகள் எல்லாம் அந்த வெளிநாட்டில் உள்ள, அதுவும் இன்னைக்கு அமெரிக்கா கெட்டு போன ஒரு நாடு, அங்க போய் உங்க பேர பிள்ளைகள் ட்ரக் அடிக்ட்ஸா அல்லது ஓரின சேர்க்கையில ஈடுபட்டு டிரான்ஸ்ஜெண்டரா மாறி வரதுதான் நம்முடைய எண்ணமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? அங்க போனா கூட கொஞ்சம் பணம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க எதிர்காலம் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட போகுது, அவங்களுடைய பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி தாறுமாறாக போகுது. ஒரு கர்த்தர், கடவுளே இல்லாத ஒரு, அதுக்கு அதை கம்பேர் பண்ணா இந்தியா எவ்வளவு மேல. இங்க ஏதாவது ஒரு கடவுளையாவது கடவுள்னு ஏற்றுக்கொள்கிறான், அது எந்த கடவுளா இருந்தாலும். ஆனா அங்க கடவுளே இல்லைன்னு சொல்றதுதான் பாதி கூட்டம். அந்த கலாச்சாரத்திலேயே போய் நம்ம பிள்ளைகள் வாழணும்.
ஆக இந்த திட்டங்கள் எல்லாம் பண்ணிட்டு நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக என்ன செய்யறோம்? அவர்கிட்ட போறோம். அவர் கன்ஃபார்ம் பண்ண மாட்டார். தொலைஞ்சு போன்னு சில காரியங்களை செய்யலாம், ஆனா அது நம்ம தொலைந்து போகிறதுக்கு தான் அது வழியை காட்டும். அப்படியாவது என்னைக்காவது சுத்தி அலைஞ்சு திரும்பி என்கிட்ட வந்துட மாட்டாளா, வந்துட மாட்டானான்னு ஆண்டவர் பார்ப்பார். ஆகையினால எச்சரிப்பா சொல்றேன், சிலுவை முடிவெடுப்போம். இரண்டாவது, அவர் சித்தம் இல்லாம நான் சிந்திக்க மாட்டேன், முடிவெடுக்க மாட்டேன், எதையும் நான் செய்ய மாட்டேன். விசுவாசிகளை தாழ்மையா கேட்டுக்கொள்கிறேன். இப்படி இல்லாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கனால தான் நம்ம விசுவாசியா இல்லாம வீசுவாசியா இருக்கிறோம். வீசுற வாசி விளங்குதா? நம்மளை பார்த்து இவங்களும் நம்மளை மாதிரி தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்மாதிரிய பின்பற்றாத இன்னொரு கூட்டம் இருக்கு. இங்கேயே இருக்கலாம். அப்படி இல்லாம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையை உங்களுக்கு தாரேன், முழுவதுமா தாரேன். என் வாழ்க்கை இல்லை, நேற்று சாயங்காலம் அதை பத்தி பேசினோம். கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். எப்படி? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆக விசுவாசி வாழ்க்கையில அவர் தான் அந்த கம்ப்யூட்டர் உள்ள, அவர் தான் ஹார்ட் டிஸ்க், அவர் தான் இயந்திரம், அவர் தான் இயக்கணும். அப்படி இல்லாம நம்ம அவர் ஏதோ ஒரு ஸ்டெப்னியா, எப்படி அவரை ஒரு ஸ்பேர் டயரா, ஓடுற டயர் பங்க்சர் ஆனா அதை உபயோகிச்சுக்கலாம் என்னைக்காவது அப்படின்னு அவரை உபயோகிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உபயோகிக்க நம்ம எத்தனைக்கிறோம், உபயோகிக்க விட மாட்டாரு. ஆனா அப்படி உபயோகிக்கிறதுக்காக நம்ம அவரை வச்சிருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை. அப்படி இல்லாம நான் சொல்லுகிறேன், உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையில ஆண்டுடைய சித்தம் தான் திட்டம், வேற திட்டமே இல்லை அப்படின்னா, விசுவாசிகள் தயவு செய்து கவனிச்சு கேளுங்க. இது ஏதோ உங்களுடைய பிரத்யேகமான சொந்த தனிப்பட்ட விசுவாசத்தை பத்தி நான் சொல்ல வரல. ஒண்ணு, எல்லா சூழ்நிலையிலையும் அவரையே என் கண்கள் பார்த்திருக்கும். என் தேவைகளுக்காக இல்ல, அவர் சித்தத்தை தெரிவிப்பதற்காக. இதுக்கு என்ன முழுவதுமா 100% நான் ஒப்படைக்கிறேன். முடிவு ஒண்ணு. ரெண்டு, அப்படின்னா குடும்பத்துல அது முதல்ல அதனுடைய பரிணாமம் தெரியணும். அப்படி முடிவெடுக்கிற ஒரு புருஷன் இன்னைக்கு போய் இதுவரைக்கும் திட்டுனதுக்கு, தவறா நடத்தினதுக்கு, பலவிதமான ஒருவேளை அடிக்கவும் கூட செய்திருப்பாங்க, இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். அந்த மாதிரி மனைவி இஷ்டம் போல கீழ்ப்படியாம தன்னிஷ்டமா வாழ்ந்த அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு இன்னைக்கு முடிவெடுக்கணும், ஒப்புரவாகணும். அநேக விசுவாசியுடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கை சீரழிஞ்சுகிட்டு இருக்கு. விசுவாசிக்கு தெரியுத, நான் குடும்பத்தை நடத்த தெரியல. அதுவும் நான் பாரத்தோடு சொல்லுகிறேன், இன்றைக்கு மாறி வருகிற உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை தான், இண்டிவிஜுவல் லைஃப் தான் எனக்கு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சீரற்ற ஒழுங்கமைக்கப்படாத குடும்ப வாழ்க்கை தான் எனக்கு இருக்கும்னா, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கெடுக்குவதற்கு அதுதான் ஃபார்முலா. அதுதான் ஃபார்முலா. சரியா? இதுக்குள்ள ஆண்டவர் உங்களை என்ன இங்க கொண்டு வந்திருக்கிறது. இதுக்குள்ள லெந்து காலம், இதுக்குள்ள சிலுவை. அடுத்தது, ஆக அந்த காரியத்தில் என்னென்ன படிப்பினைகளை படிக்கணுமோ, என்னென்ன யுக்திகளை கையாளணுமோ, பிள்ளைகளை கத்துற அறிகிற அறிவில் வெறும் சண்டே கிளாஸ்க்கு அனுப்பினா போதாது, வசனத்தை மெமரைஸ் பண்ணா போதாது. இதை தாண்டி அவங்களுடைய குணாதிசயங்கள் மாறுமா? அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து குணாதிசயம் மாறுமா? நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி நம்ம எப்படி பேசாம இருக்கோன்றதை பார்த்து என்னுடைய குணாதிசயம் மாறுமா? என் மனைவி சொல்லுவா, அவங்க அப்பா அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி பேசி சரித்திரமே இல்லை. நோபல் பரிசு கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். 2 பேரும் இல்ல. இப்போ
இதை பார்த்து தான் பிள்ளைகள் தவறான வழியில போவாங்க. நான் போடுற சண்டை, நான் பண்ணுகிற கிரிட்டிசிசம், அது மாத்திரம் இல்லை, சபைக்கு வருவோம். சபை ஒரு ஆட்டு மந்தையை போல இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு மிருக காட்சி சாலை மாதிரி இருக்கிறோம். சபை எப்படி இருக்கு? மிருக காட்சி சாலை மாதிரி. யார் யார்கிட்ட பேசாட்டா பிரச்சனை இருக்காது, யார் யார்கிட்ட பேசினா பிரச்சனை வந்துடும். இது ஏன் அப்படின்னா குடும்பத்திலேயே ஒற்றுமை இல்லை. எப்படி சபை குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும்? அதே பிரச்சனையை இங்க உள்ள கொண்டு வருகிறோம். அதே பிரச்சனையை இங்க உள்ள கொண்டு வருகிறோம். ஆக தேவனுடைய சித்தத்தின்படி என்னுடைய சபை சீரமைக்கப்பட வேண்டும். ஜெபிக்கலாமா? அதுக்கு என்ன உபயோகியும் ஆண்டவரே? நான் மற்றவங்களை நேசிக்கவும், உதவி செய்யவும், ஒத்துழைக்கவும், என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கவும் நான் முன் வருகிறேன். நேரம் இல்லை. அது மாத்திரம் இல்ல, வேலை செய்யற இடத்துல சரியா வேலை செய்யணும். சமுதாயத்துல மற்றவங்களை சரியானபடி நியாயம் நீதியோட நடத்தணும். இதெல்லாம் சேர்த்துதான் கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ ஒப்பு கொடுத்தல். கடைசியில என்ன அப்படின்னா பரிசுத்தம். வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரத்துல சுத்தமா வாழப்பட வேண்டியது இருக்கு. கடைசி 5 நிமிஷத்துல இருக்கிறோம். 3வது பாடம் மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ மத்தேயு 15 இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? கையை கழுவாம இருக்கிறதுனால நம்ம தீட்டுப்படுறது இல்லை, கை கழுவாம சாப்பிடுறதுனால. இருதயத்திலிருந்து தான் எல்லாம் வரும். ஆனா இங்க பொதுவா என்ன செய்யறோம்? மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களா உபதேசிக்கிறோம். அதனால்தான் மக்கள் மாற மாட்டேன்றாங்க. மனுஷருடைய கற்பனைகளை நீங்க ஒரு பெந்தேகோஸ்து சபைக்கு போங்க, அல்லது பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கு போங்க, இன்னைக்கு மனுஷ கட்டளைகள் தான் அங்க அதிகமா இருக்கே தவிர உண்மையான சத்தியம் அங்க இல்லை. பாரம்பரியத்தை விட்டு என்ன பண்ணணும்? இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள் எல்லாம் வந்துதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆகையினால என்ன செய்யணும்? இன்னைக்கு காலையில் என்னுடைய காலை தியானத்துல தானியலை பத்தி வாசித்தேன். தானியலும் அவனுடைய 3 நண்பர்களும் என்ன செய்தாங்க? இந்த சாப்பாட்டினால நாங்க தீட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தார்களாம். பரிசுத்தத்தை பத்தி சொல்லும் போது அநேக காரணங்களை சொல்லலாம், அதுக்கு நேரம் இல்லை. குறைந்தபட்சம் தீர்மானம் எடுப்போம். நாங்க செல்போன் மூலமாகவோ அல்லது கம்ப்யூட்டர் மூலமாகவோ நாளிதழ் மூலமாகவோ, ஊழியக்காரனா இருக்கனால சில இந்த குரூரமான இந்த கற்பழிப்பு, கொலை, கொள்ளை இதெல்லாம் தான் மக்கள் ரொம்ப ஆர்வமா படிப்பாங்க இல்லையா? நமக்கு தெரியாமலே அந்த எண்ணங்கள் எல்லாம் இங்க உள்ள ஊடுருவ வாய்ப்பு இருக்கு. ஆக நாளிதழா இருக்கட்டும், மேகசீனா இருக்கட்டும், டெலிவிஷனா இருக்கட்டும், பொல்லாத காரியங்கள்ல வேண்டாத ஈடுபாடு, மனதளவின் ஈடுபாடு வேண்டாம். முடிவெடுங்க. இந்த காரியங்கள் தான் நம்மளை கெடுக்குது, நம்மளை மறத்து போக பண்ணுது. ஏன்னா 10 கொலையை பத்தி கேட்டா கொலை பெரிய காரியம் இல்லை போலன்னு தெரியுது. 10 கற்பழிப்பை பத்தி கேட்டா கற்பழிப்பு பெரிய காரியம் இல்லைன்ற போல தெரிஞ்சிருது. நம்மளை தெரியாமலே ஒரு ஆர்வம் அதுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஆக மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள நான் முடிவெடுப்பேன். முடிவெடுக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. சிலவங்க அவங்க ட்ரெஸ் பண்ற விதத்துல, ட்ரெஸ் பண்ற பத்தியெல்லாம் நான் கட்டளை போட வரல, ஆனா ட்ரெஸ் பண்ற விதத்துல, சிங்காரிக்கிற விதத்துல எதுக்காக செய்யறோம்? இதனுடைய உள்ள அர்த்தம் என்ன? இதனால மற்றவங்களுக்கு எந்த விதத்துல இடரல்களை நம்ம உருவாக்குகிறோம்? ஆண்களும் பெண்களும் சேர்ந்துதான், எல்லாருமே இப்படி எல்லா காரியங்களிலும் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுவும் சேர்ந்துதான் பரிசுத்தம். ஆக பரிசுத்தமான காரியங்கள்ல நாங்க எங்களை காத்துக்கொள்வோம்னு சொல்லி தானியேலும் அவருடைய நண்பர்களும் முடிவெடுத்தது போல முடிவெடுக்கணும். அப்படி முடிவெடுக்கும் போது ஆண்டவர் என்ன செய்தார்? அவங்கள உயர்த்தி வைத்தார். சும்மா என்னை தலை நிமிர பண்ணும், என்னை உயர்த்தும்னு பாடினா போதாது. ரட்சிப்பின் நிச்சயத்தோட தினமும் வாழ்றனா ஒண்ணு,
2, ஆண்டவருடைய சித்தத்தை தேடி மணித்துளி தோறும் தேடி அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேனா? 2, 3, பரிசுத்தமா என்ன காத்துக்கொள்ள இந்த கெட்டு போன உலகத்துல எல்லா முயற்சிகளையும் நான் எடுக்கிறேனா? இப்படி வாழ்ந்தோம்னா சிலுவைய நம்ம தூக்கி காட்ட முடியும். நம்ம மூலமா அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. ஜெபித்து முடிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீ தெளிவாக எங்களோடு கூட வேதத்திலிருந்து பேசினதுக்காக ஸ்தோத்திரம். உடைய இருதயத்தின் பாரங்களை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே, புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த நேரத்தில் இந்த இடத்துல என்னை நான் தருகிறேன். நான் பாவி. நான் ஆண்டவருடைய சிலுவையின் அடிவாரத்தில் என்ன இப்பொழுது ஒப்படைக்கிறேன். இங்கிருந்து நான் வெளியில போகும்போது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை நான் வாழ போகிறேன், அதுக்கு நான் முடிவெடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும், சின்ன தம்பியும் தங்கையும் கத்த இந்த நேரத்தில் தொடும்படியாக ஜெபிக்கிறேன். தேவரீர் தொடுங்கப்பா. லார்ட், they need your special anointing. ஆண்டவரே, உம்முடைய அசாதாரணமான தொடுதல் அங்க தேவை. ஆண்டவரே, தொடுங்க, மாற்றி உம்முடைய வல்லமையோடு கூட இந்த உலகத்துக்குள்ள அனுப்புங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யாவரும் எழுந்து நின்று நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் எண் 154 பாடுவோம். பாடல் எண் 154.
ஆமே. நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டுடைய அன்பின் கரங்களிலே நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, விலையேற பெற்ற திரு இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி கல்வாரியிலே உம்மையே எங்களுக்காக தியாக பலியாக அர்ப்பணித்து எங்களுக்கு வர வேண்டிய தண்டனைகள், ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவத்திற்குரிய பிரதிபலன் எதுவுமே எங்களை அணுகாதபடிக்கு ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு எங்களை விடுதலை ஆக்கினரே. அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாவ மன்னிப்பாகிய விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு சம்பாதித்து தந்தீரே. அதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த வாழ்வை ஆண்டவரே நாங்கள் வாஞ்சிக்க, ஆண்டவரே, பரிசுத்தமாக எங்கள் ஜீவன் எல்லை எங்கும் பரிசுத்தம் என்று எழுதப்பட ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணிப்பின் அடையாளமாக நம்முடைய பிள்ளைகள் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகள், துதிகள், பலிகள் எல்லாவற்றையும் நீர் ஏற்று அங்கீகரித்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இன்னும் ஒரு கிருபையின் காலத்தை இந்த ஆண்டிலும் எங்களுக்கு தந்தீரப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய வேத வசனங்கள் என்னுடைய உள்ளத்தை ஆண்டவரே உணர்த்துகிற காரியங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் குறைவுகள், எங்கள் குற்றங்கள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய ஆண்டவரே சுய ஆண்டவரே லாபங்கள், ஆண்டவரே தன்னைத்தான் நீதிமான் என்று நினைக்கிற எங்களுடைய உணர்வுகள், இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சிலுவையிலே அறைந்து விடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளாய் உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே ஒரு உணர்வை அடைய கர்த்தங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். யார் யார் இன்னமும் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட மனதில்லாமல் கடினமான இருதயத்தோடு இருக்கிறார்களோ, அவருடைய இருதயங்களை எல்லாம் ஆண்டவரே சம்மட்டியாகி நம்முடைய வார்த்தையினாலே நீர் நொறுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு இந்த ஆலயத்தை விட்டு வெளியே செல்ல உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பலவீனமான பாண்டம் ஆண்டவரே, பிசாசானவன் எளிதிலே எங்களை ஏமாற்றி விடுகிறான். நாங்கள் பாவத்திலே விழுந்து விடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பாவ உணர்வு அடைய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ரட்சிப்பின் அனுபவம் உள்ள கிறிஸ்தவர்களாக, பாவங்கள் முற்றிலும் கழுவப்பட்ட அனுபவம் உள்ள கிறிஸ்தவர்களாக, பரிசுத்த சந்ததியாக, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக உம்மை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நிற்கிறேன் என்று எண்ணுகிற எவனும் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன் என்று சொன்னீரப்பா. நாங்கள் ஆண்டவரே எங்களை மாத்திரம் உய்த்து ஆராய எங்களுக்கு உதவி செய்யும். மற்றவர்களை அல்ல, மற்றவர்களுடைய குறைகளை அல்ல, மற்றவருடைய குற்றங்களை நாங்கள் காண்பிப்பதற்கு அல்ல. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை, என்னுடைய குடும்பத்தாருடைய பாவங்களை ஆண்டவரே உணர்ந்து உடைய சன்னிதானத்திலே கண்ணீரோடு நாங்கள் உடைய சமூகத்திலே நிற்கிறோம். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் தாவீதை போல ஆராய்ந்து அறிந்து அவைகளை விட்டுவிட உதவி செய்யும். கர்த்தருடைய பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையினாலே நீ தொட்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். விடுதலையோடு உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்ல உதவி செய்யும். நானும் என் வீட்டாரும் முழுமையாக ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அனுபவத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஜெபம் பண்ண கிடவோம். பாவரிக்க ஜெபத்தை நாம் உணர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவனுடைய நீதியில் இருக்கிற கோபாக்கின் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உடைய திவ்ய மகத்துவ விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கேட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம். எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் அது குமாரனும் எங்கள் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு மன்னியும். மது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது நமக்கு ஊழியம் செய்து நமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளோம். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு நம்மிடத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும், இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும், எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலே அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் இவ்விடத்திலும் தேவரிற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசப அனைத்தோடும் நாங்கள் மது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி பந்தியிலே நாம் சேர்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக தகுதியின் ஜபத்தை மிகுந்த தாழ்மையோடு ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, செய்கிறோம் பொருத்திக் கொள்ள நாம் பார்க்கிறதில்லை. நானும் தேவரி எப்பொழுது இறக்கும் சுரட்சனுடைய மாறாத ஆண்டு ஆகையால் கருவியல கர்த்தாவே, ஆதிசிரித்தால் எப்பொழுது நாங்கள் அவர் எங்களுக்கு ஏற்ற விதமாய் சரிதி குசி இரத்தத்தை பானம் எனக்கு கிருபை செய்துள்ளேன். அவர்தாம் காட்டிக் கொடுக்கப்படுகின்ற ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் வாங்கி புசியுங்கள்,
இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே சுபோஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதை வாங்கி பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைகளுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார்.
ஜெபம் பண்ண கிடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ஆட்சி வருவதாக, பரமண்டலத்திலே செய்யப்படுகிற போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. முழுவதுமாய் குற்றம் செய்கிற நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். சோதனை பிரவேசிக்கப்படாமல் தீவினை ரட்சித்துக் கொள்ளும். வல்லமே மயமயம் என்னைக்கும் உணவுகளே. பரமபிதாவாகிய கர்த்தாவே, எமது பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுது செலுத்தி இருக்கிற துதி ஸ்தோத்திர பலியை இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகியமை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றுமுள்ள நம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்மாவுமாகிய எங்களை முழுவதும் தேவரீருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரீர் எமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பியருள வேண்டும் என்று பணிவாயமுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். அநேக விதமாயிருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரீருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரராயிருந்தோம். எங்கள் அபாத்திர தன்மையை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்தியிருக்கிற பணிவிடையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையோ, ஒரு சிறந்த மகிமைக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்கு எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். எங்களுக்கு பரிசுத்தாவியோடு உன்னதமானவரோ சர்வ வல்லமையுள்ள தேவனே, என்று நாங்கள் காதாலே கேட்ட வாக்கியங்கள் பலனற்றதாய் போகாமல் உம்முடைய நாமத்துக்கு கனமும் புகழும் உண்டாவதற்கு ஏதுவாக நன்னடக்கையாகிய கனியை கொடுக்கும்படி உம்முடைய கிருபையால் அந்த வாக்கியங்கள் எங்கள் இருதயத்தில் பதித்துருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோடே நிலைத்திருக்க கடவது.
யாவரும் முழங்காலில் நின்ற வண்ணமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் எண் 159 முதல் மற்றும் மூன்றாம் கவியை பாடுவோம். பாடல் எண் 159 முதல் மற்றும் மூன்றாம் கவி. நிறைவு கீதமாக யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் எண் 517 பாமாலை 333 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் எண் 517 பாமாலை 330. முதல் மற்றும் கடைசி கவியை மாத்திரம். Amen.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு போய் வாருங்கள்.